பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய நோக்கமானது கடந்த 3 வருட காலமாக இந்தியாவில் உள்ள, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள கடைக்கோடியான கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஆண்டனிதாஸ் என்கின்ற டிரைவருடைய தலைமையில் சென்னை பகுதியை சார்ந்த 6 மீனவர்கள், அதாவது திரு பாலமுருகன், திரு கருணாகரன், திரு ராஜன், திரு அருள்தாஸ், திரு முருகன், திரு அசோக் உள்ளிட்ட சென்னையை சார்ந்த 6 மீனவர்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த 1 மீனவர் என 7 மீனவர்கள் குஜராத் போர்பந்தர் மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றார்கள். கடலுக்குள் சென்ற இவர்கள் அதே மாதம் 23/12/2023 பாகிஸ்தான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பாகிஸ்தானில் உள்ள மலர் கராச்சி என்கிற சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த 7 மீனவர்களை மீட்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களால் முடிந்த மனுக்களை அனுப்பியிருக்கிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் என 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த பாதிக்கப்பட்ட 7 மீனவ குடும்பத்திற்கும் அவர்கள் வந்தால் மட்டுமே நிம்மதி. இந்த 7 மீனவ குடும்பங்களும் இன்றைய வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியாமல், நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல், பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவுற்று இருந்தால் கூட பாகிஸ்தான் சிறையில் இருந்து இவருடைய கணவர்கள் அங்கே எழுதக்கூடிய கடிதங்களை படித்து பார்க்கும்போது நாங்கள் இன்னும் சிறிது நாட்களுக்குள் எங்களை நீங்கள் மீட்கவில்லை என்றால் எங்களுடைய மரண செய்தி, எங்களுடைய டெட்பாடி தான், எங்களுடைய இறந்த உடல்கள் மட்டும்தான் இந்தியா திரும்பும். அப்படி என்கின்ற துயரமான